உங்கள் பையன் வந்து அழுதாரு ஒரு காணொளியில். ஆமாங்க. அக்கா மேலே மிகுந்த பாசம். ஆமாங்க. அக்காவுக்காக தான் வந்து சொல்லையிலே என்ன சொல்லிட்டேன்னாங்க, என்னை நல்லா படிக்க வச்சுருக்கீங்க, எனக்கு ஒரு தொழில் மட்டும் அமைச்சு கொடுத்துருங்க, மற்றபடி உங்கள் சொத்தில் வந்து அக்காவுக்கு நான் வந்து சொத்தில் பாதி எடுத்துக்குவேன், அல்லது வந்து எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் ஏதாவது நான் கான்செப்டில் நாளைக்கு வருவேன் அப்படிங்கிறதுல வேண்டாம். அக்காவுக்கு மனம் சந்தோஷமாக அக்காவுக்கு என்ன வேணுமோ அக்காவுக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணிடுங்க. அவன் அந்த வாக்குறுதி கொடுத்ததுனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ சிறப்பாகவே பண்ணுங்க எல்லாமே. கல்யாணமாகட்டும், பவுன் போடுறதாகட்டும், கார் வேணுங்கிற கார் வாங்கி. கல்யாணத்துக்கு எவ்வளோ சார் செலவாச்சு? கல்யாணத்துக்கு எப்படியும் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குங்க. கல்யாணம் அது இல்லாமல் காரு மற்ற செலவு, காரு நகைகள் இதெல்லாமே, அதுவோ துணிமணிகள். இப்போ நீங்கள் சொல்ல போனீங்கன்னா துணிமணி இன்னும் 2 வருஷத்துக்கு அவளுக்கு தேவையான துணிமணியெல்லாம் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. அங்கே போய் நீ வந்து ஒரு 100 ரூபா காசு கூட செலவு பண்ணக்கூடாது, அவங்கள செலவு வைக்கக்கூடாதுன்னு இன்னும் 2 வருஷத்துக்கு உண்டான துணிமணிகள் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. இன்னர் வேறு முதல் கொண்டு எல்லாமே கொடுத்துட்ருக்கு. அங்கே போய் ஒரு சின்ன ஒரு 100 ரூபா செலவு கூட என் பிள்ளை வைக்காத அளவுக்கு எல்லாமே அனுப்பிச்சுட்ருக்குறேன்.